வெல்கம் டு அட்னிஷா -2202 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூனியரில் செகண்ட் பேப்பர் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு போட்டிருக்க முன்னாடி வீடியோவில் பிஸ்னஸ் லெட்டரும் ப்ரொஃபஷ்னல் லெட்டரும் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் பார்க்க போகிறோம். சரி வாங்க எப்படி பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும். சரி வாங்க போய் பார்க்கலாமா? நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்கோம், லெட்டரில் பிஸ்னஸ் லெட்டர் போட்டிருக்கோம், ப்ரொஃபஷ்னல் லெட்டர் போட்டிருக்கோம். இன்றைக்கி நம்ம கவர்மெண்ட் ஆர்டர் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம போய் பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம் எப்படி போடலாம் அப்படின்ட்டு. இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் எப்படி போடணும்னா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு உங்களுக்கு முன்னாடி தான் சொல்லியிருக்கேன். சென்ட்ரு அப்படின்னு வந்தாலே டோட்டல் நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எண்ணிட்டு அது எத்தனை 24 இருக்குன்னா 24 60 மைனஸ் பண்ணிவிட்டு 2 டிவைட் டிவைட் பண்ணியாச்சா. இப்போ 24 வந்து 60 மைனஸ் பண்ண 2 டிவைட் பண்ண 18 ஆன்சர். அதேமாரி 8 60 மைனஸ் பண்ணி 2 டிவைட் பண்ண 26. ஓகேவா? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போட்டு 2 ஸ்பேஸ் விட்டு, அப்ஸ்டாக் போட்டு 2 ஸ்பேஸ் விட்டு, இது எப்பயும் போல தான் அடிக்கணும். ஐஃபனுக்கு முன்னாடி ஸ்பேஸ், ஐஃபனுக்கு பின்னாடியும் ஸ்பேஸ், ஐஃபனுக்கு அடுத்த லெட்டர் வந்து கேப்ஸ் இருக்கும். ஓகேவா? இங்கே 5 ஸ்பேஸ் உள்ள தள்ளி அடிக்கணும். எப்பயும் போல் அடிச்சுட்டு டாட் புள்ளி வச்சுட்டு இதை வந்து 60க்கு மேலே தள்ளிட்டு போகக்கூடாது எப்பயுமே. அப்படி இடம் பத்தல அப்படின்னா கீழே ஒரு ஐஃபன் போட்டு கீழே அடிக்க ஆரம்பிங்க. இதை வந்து இப்போ ஹைஃபன் இருக்குன்னா 60 அடிக்கணும். ஹைஃபன் வந்து எப்பவுமே 60 அடிக்கணும். 60 ஹைஃபன் அடிக்கணும். அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து 60 மைனஸ் பண்ணி 2 டிவைட் பண்ணும். ஓகேவா? இங்கே வந்து 60 மட்டும் மைனஸ் தான் பண்ணணும். எப்பயும் போல தான் அடிக்கணும். டேட் அப்படின்றது ரீட் தி ஃபாலோயிங்னு கீழே அங்கே அடிக்கணும், கோல் வச்சு அடிக்கணும். அதேமாரி இங்கே வந்து 10 to 70க்குள்ளே அடிக்கணும். ஓகேவா? இங்கே 10 ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மார்ஜின் இருக்குள்ள அந்த மிஷினில் 10 to 60க்குள்ளே அடிக்கணும். இவங்க தப்பாக போட்டிருக்காங்க. தப்பாக போட்டிருக்காங்க எப்படின்னா, அவங்க வந்து 70க்கு கால்குலேஷன் போடுவாங்க, நம்ம 60க்கு தான் போடுறோம். ஓகேவா? அதனால் நம்ம அடிக்கணும். அதேமாரி ஆர்டர் அடிச்சுட்டு எல்லாம் ஒரே மாரி தான் நம்ம ப்ரொஃபஷ்னல் லெட்டர் எப்படி பண்ணோமோ அதேமாரி தான் இங்கேயும் பண்ணணும். இங்கே என்ன பண்ணணும்னா பாருங்கள், இப்போ வந்து 31 பெருசாக 15% பார்க்கணும். அப்போ என்ன 31 தான் பெருசு. அப்போ என்ன பண்ணணும், 60 மைனஸ் பண்ணணும். 60 31 போயிடுச்சுன்னா இதை அடிச்சுட்டு 10, இதை அடிச்சுட்டு 5 10 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 9, 5 3 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 29. அப்போ இங்கே 29 தான் டிகிரி. ஓகேவா? 29 தான் இங்கே டிகிரி. அப்போ இப்போ என்ன பண்ணணும், 31 15 மைனஸ் பண்ணலாமா? 31 15 மைனஸ் பண்ணணும். இப்போது 1ல் 5 போகுது, அடிச்சுட்டு 11, இதை அடிச்சுட்டு 2, 11ல் 5 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 6, 2ல் 1 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 1. அப்போ 16 2 டிவைட் பண்ணணும். 16 2 டிவைட் பண்ணால் என்ன வரும் ஆன்சர்? 8 வரும். ஓகேவா? இப்போ 8 என்ன பண்ணணும்னா 29 + 8. அப்போ 29 + ஒரு 8. இப்போ 29 + 8 ஆட் பண்ணால் 17, 2 + 1 3 37. ஓகேவா? இங்கே 37 வரும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இங்கே வந்து 28 ஸ்பேஸ் தள்ளி இங்கே 5 போடணும், 5 ஹைஃபன் போடணும், 2 ஸ்பேஸ் விட்டு ஆர்டர் போட்டு மீதி எல்லாத்தையும் அப்படியே அடிச்சுட்டு இங்கே வந்து ஆர்டர்ட் பை தி கவர்னர் வந்து இங்கே பி கேப்ஸு, இங்கே ஜி கேப்ஸு எல்லாமே இது பியும் ஜியும் மட்டும் கேப்ஸு, மீதி எல்லாம் அப்படி தான் அடிக்கணும். இங்கே 17 ஸ்பேஸ் உள்ளார தள்ளி அடிக்கணும், மறந்துடுறீங்க. அதேமாரி இங்கே ப்ரொஃபஷ்னல் லெட்டர் எப்படி போட்டோமோ இப்போ போட்டிருக்கோம்ல அதேமாரி போட்டுட்டு அப்புறம் 2 காப்பி 2 அதெல்லாம் அடிச்சுட்டு இப்போ ஃபார்வர்ட் /by ஆர்டர் அப்படின்றது எஃப் கேப்ஸு பி கேப்ஸு, ஹைஃபனுக்கும் முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் வரக்கூடாது. அப்புறம் செக்ரட்டரி ஆஃபீஸர் வந்து என்ன பண்ணணும்னா 60 மைனஸ் பண்ணணும், மைனஸ் மட்டும் தான் பண்ணணும்.
அப்போ 60ல் 16 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 44. ஓகேவா? 44 டிகிரி தான் இங்கே வரும். ஓகேவா? அப்படி தான் அடிக்கணும். இப்போ இங்கே வந்து ஃபார்வர்டு ஸ்லாஷ் பை ஆர்டருக்கு 4 ஸ்பேஸ் விட்டுட்டு தான் செக்ரட்டரி ஆஃபீஸர் அடிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சுதா? தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.